வெல்கம் டு ஜாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு இப்போ ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு சாயங்காலம் நேரம் வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட மயோனஸ் சாஸ் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுட்டு தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டேன். அது வீடியோ எடுக்கலை. 1 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டிருக்கேன். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடாமல் கூட செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது வரமிளகாயை மிக்சியில் 1-2 பவுட்ரு பண்ணது. 1 டீஸ்பூன் பூண்டு தூள், 1 டீஸ்பூன் வெங்காயத்தூ பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி. இந்த பூண்டு பொடியும் வெங்காய பொடியும் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த பூண்டு பொடி வெங்காய பொடி எப்படி அரைக்கிறது நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டுமே இல்லைன்னா பூண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு நல்ல பெரிய பல்லாக, ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே மிக்சியில் பவுட்ரு பண்ணி கூட அரைச்சி கூட போட்டுக்கலாம். நான் இருக்கிறதுனால இதை போடுறேன். இதில் இந்த மாதிரி 1 துண்டு இஞ்சி வந்து சிறுகி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் பிரெட் க்ரவுன்ஸ். இது வந்து நான் கோதுமை ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி இப்படி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சாட் மசாலாவிலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையிலே கலந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு பிசைஞ்சாச்சு. பிசையும் போது நல்லா உருளைக்கிழங்கு இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கணும். ஈரமாக இருந்ததுன்னா, கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு பிரெட் தூள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு நல்லா இப்போ ஸ்கூல் தொடங்கியாச்சு, நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கட்லெட் மாதிரி கூட தட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இப்படி பண்ணி வச்சுட்டு, இதில் வந்து இது ரஸ்க்கு தூள், ரஸ்க்கு ப்ரெட் இல்லை, அதனால் நான் ரஸ்க்கு தூள் தான், அவ்வளோதான் இருந்துச்சு ப்ரெட் தூள். அதனால் இது வந்து ரஸ்க்கை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் எடுத்து நல்லா அப்படி கோட்டிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னொன்று கூட எடுத்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு, அதை விட பெருசாக வேணாலும் கூட நீங்கள் பெருசாக செஞ்சுக்கலாம். இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு இப்படி ப்ரெட் தூளில் கோட்டிங் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். தேய்க்கும் போது மட்டும் இப்படி ஒட்டாமல் வரணும். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ஈரப்பதம் இருந்ததுன்னா பிசு பிசுன்னு ஒட்டும், எண்ணெய் குடிக்கும். அந்த அளவுக்கு மொறுமொறுப்பு வராது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு இந்த உருளைக்கிழங்குக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு மட்டும் பதம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொலகொலான்ட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி பிரெட் தூளோ கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ, ஆனால் பிரெட் தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இழுக்கும். கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சோம்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் எண்ணெயில் பொரித்து கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொடுத்து விட்டு அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, திருப்பி தான் வரும், கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பாங்க. பசியோடு வரும்போது ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கலாம், கடையில் வாங்கி கொடுக்காம. பாருங்க, இதில் நான் இந்த அளவுக்கு அதையும் எடுத்துகிட்டு மீதி இதுலேயும் வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வந்திருக்குது. 3 வந்து கட்லெட் ஷேப்பில் வச்சுட்டேன்.
இந்த மாதிரி வச்சுட்டா நம்மளுக்கு டக்குன்னு வேலையாகும். அதுன்னா கொஞ்சம் செய்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுறதுக்கு தான் டைம் ஆகும். அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சு நீங்கள் காலையில் வச்சுக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் எண்ணெயில் பொரித்து கொடுத்துக்கலாம். இல்லை உடனேயே வேணும்னாலும் இப்போவே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு இப்போவே கூட ஆயிலில் பொரித்து கொடுத்துக்கலாம். சாயங்கால நேரம் டைம் இல்லை அந்த நேரம் செய்கிறதுக்கு அப்படிங்கும்போது காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை செஞ்சு இப்படி வச்சுக்கிட்டோம்னா யாராவது கெஸ்ட்டு ஏதாவது பார்ட்டி வேணும்னா வச்சுருந்தா கூட இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் பொரித்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மயோனஸ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் பொரிக்க போகிறேன். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வைக்கிறாப்புல இருந்தால் காலையிலே செஞ்சு வச்சுட்டு சாயங்காலம் நீங்கள் பொரிச்சிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அப்புறம் வெளியில் கருகிடும். அளவாக போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிதமான ஹீட்லேயே நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட எங்கள் ஜியா ஹாய் சொல்லு. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பாட்டி என்ன வேணும் உனக்கு? உருளைக்கிழங்கு சாஸ். உருளைக்கிழங்கு சாஸ் வேணுமா? இவனா ஹாய் சொல்லு. சாஸ் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? சரி செஞ்சு தரேன். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கனாலும் எண்ணெயில் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுக்கு நான் இன்றைக்கி ப்ரெட் தூள் போட்டிருக்கேன். ப்ரெட் தூள் நம்ம ப்ரெட் வந்து எப்போவும் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரஸ்க் இருந்ததுன்னா ரஸ்கையும் கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிசையும் போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொலகொலான்னு இருந்ததுன்னா இதில் எண்ணெயில் போட்டால் உடனே பிரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ப்ரெட் தூளோ ரஸ்க் தூளோ இன்னும் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஒன்றாகாது உட்காருங்க. இல்லைன்னா இறங்கி போங்க போய் டிவி பாருங்கள். டிவி பார்க்க போக மாட்டேன்ட்டு இங்கேயே உட்காந்துருக்குறாங்க. சீக்கிரம் செஞ்சு கொடுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா உள்ளே வந்து சாப்பிட்டா வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க எங்கள் பாப்பா அவங்க சாப்பிட போகிறாங்க. ஜியா இங்கே பாரு. 2 பேரும் அவசரப்படுறாங்க சீக்கிரம் கொடுங்கன்னு. அதனால் சரி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஜியா ஒன்று உடச்சிக்காமி பிச்சுக்காமி எப்படி இருக்குது? சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். பாட்டி சேனலை பாருங்க. நல்லா பாருங்க. யூடியூப்ல நன்றி வணக்கம். ஜியா இவனா எப்படிமா இருக்கு? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? தொட்டு சாப்பிடு. இங்கே காமி, அப்படி காமி. சாப்பிடு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சரி சூப்பராக இருக்கா? சரி இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.